எப்பொழுதும் ஒளி வீசும் ஆன்மா உலகத்தில் எப்படி பந்தத்தில் சிக்கிக் கொள்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆன்மா ரொம்ப வந்து பரிசுத்தமானது, அது அழுக்கே ஆகாது, அது பிறக்கவும் இல்லை, அழிக்கவும் முடியாது அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. இந்த ஆன்மா எப்படி வந்து இந்த பந்தத்துல மாட்டிக்கிச்சு? எப்படி இந்த சரீரத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிச்சு? இதை எனக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, அதுக்கு வசிஷ்டர் சொல்றாரு, ஆமா நான் சொல்றத நீ நம்பு, நான் பொய் சொல்லவே மாட்டேன், இருக்கிறத தான் நான் சொல்லுவேன், அதை புரிஞ்சுக்கோ. இந்த கேள்விக்கு உண்டான பதில் நீ உனக்குள்ள எப்ப நீ ஞானத்தை உணரும் போது அதுக்கு பதில் உனக்கே தெரியும். அது வரைக்கும் நீ அந்த உணர்ற அந்த சத்தியத்தை வரைக்கும் நான் என்ன சொல்கிறேனோ இந்த சத்தியம் என்னால் உணரப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்னே பிரம்மாவால் உணரப்பட்டிருக்கிறது, பல ஞானிகள் இங்க இந்த அரசு முதலில் நீ அதை ஏற்றுக்கொள். உனக்குள்ள அது வந்து உண்மையாக மாறும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது அதனுடைய சத்தியம் உனக்கே புரியும் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு உதாரணங்கள்லாம் நிறைய கொடுக்குறாருங்க. எப்படி ஒரு விஷத்தை நம்ம முறிக்கணும்னா இன்னொரு விஷத்தால தான் நம்ம வந்து எடுக்க முடியும். முள்ளை எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ளை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஒரு எதிரியை நம்ம வந்து தோற்கடிக்கணும்னா அவனுக்கு யார் எதிரியோ அந்த எதிரியை நம்ம நண்பனா சேர்த்துக்குவோம். சோ அப்ப எதை நாம் வெல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆயுதத்தை வந்து நம்ம ஒரு அணுகுண்டு போடுறாங்கன்னா அதுக்கு எதிராக இன்னொரு அணுகுண்டு தான் போட முடியுமே தவிர வேற எதுவும் போட முடியாது. அந்த ஏவுகணை ஏறுறாங்கன்னா அதுக்கு எதிராக இன்னொரு ஏவுகணையை தான் போட முடியும். சோ அந்த மாதிரி வந்து இந்த அவித்தை என்று சொல்லக்கூடிய இந்த அறியாமை, இந்த அறியாமைங்கிறது நம்மளுடைய மனம் வந்து உருவாக்கிய ஒரு கற்பனைகள் தான். இந்த மாயா என்று சொல்லக்கூடியது வந்து மனதோட ஒரு கற்பனையான ஒரு விஷயம். அந்த மாயாங்கிற அந்த கற்பனையை வந்து நாம் இன்னொரு கற்பனையால தான் வந்து நாம வந்து அதுல இருந்து வெல்ல முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வந்து இந்த ஜகம், இந்த பிரபஞ்சம்ங்கிறதே வந்து ஒரு உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி உனக்குள்ள செல்ஃப் என்கொயரி, அதாவது சோதிக்க ஆரம்பித்தால் அப்படிங்கிறாரு. ஆராய்ச்சி பண்ண ஆரம்பி. இது உண்மை இல்லை, உண்மை இல்லை, உண்மை இல்லை, நீ ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சேனாவே அது கடைசியா உன்னை கொண்டு போய் உண்மையாலுமே இது ஒண்ணும் இல்லைங்கிற அந்த அனுபவத்துல கொண்டு போய் உன்னை விட்டுடும். பல பேர் கேட்கறது உண்டு, சாமி நீங்க மாயை மாயைன்னு சொல்றீங்க, எனக்கு அப்படி மாயைன்னு தெரியலையே, மாயைன்னு தெரியலனா. நமக்கு அந்த அளவுக்கு தெரியற அளவுக்கு நம்ம புத்தி இருந்துச்சுன்னா நமக்கே டைரக்டா தெரிஞ்சிருமே. அப்ப நம்மளுடைய முன்னோர்கள், சாஸ்திரங்கள், வேதங்கள், பல மகான்கள் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர்கள் அனுபவித்து தானே சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் சொல்றது சரியாதான் இருக்கும். அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த வழியில நம்ம கொஞ்சம் வழி நடந்து போனாதான் அது உண்மையா பொய்யான்னு நமக்கு அனுபவம் எடுக்கும். அதை நடக்காமையே ஆரம்பத்துல இருந்துகிட்டே நம்ம வந்து அதை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இல்ல இது தப்பு, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எங்கேயும் போக மாட்டோம், கிளம்பின இடத்துல நின்றுகிட்டே இருப்போம். அததான் இங்க வந்து வசிஷ்டர் ரொம்ப அழகா சொல்றாரு. நீ வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீ ஏத்துக்கோ, இதை நம்பு, இதை நோக்கி நீ பயணம் பண்ணு. மாயையை உன்னுடைய கற்பனையான மனம் கற்பனை பண்ண விஷயத்த இது ஜகமே ஒரு கற்பனைங்கிறதுல மூலியமா சோதிச்சு பார்த்தீங்கன்னா உனக்குள்ள அந்த மாயை வந்து விலகிடும். அப்ப விலகும் போது நீ கேட்கிற இந்த கேள்விக்கு உனக்கே பதில் கிடைக்கும். என்ன கேள்வி கேட்டார் அவரு? இந்த ஆன்மா வந்து எப்படி இந்த பந்தத்துல சிக்கிக்குச்சு, இந்த எப்படி ஆரம்பத்துல முதல்ல வந்து இது எப்படி உருவாச்சு? நம்ம எல்லாரும் கேட்கறது அந்த கேள்வி தானே, எப்படி இந்த உலகத்தை ஆரம்பத்துல எப்படி இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு, இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாரும் இந்த கிரியேஷன் சொல்லுவாங்களா, இந்த பிரபஞ்சம் பிரகிருதி உற்பத்தி ஆனது என்னன்னு கேட்போம்ல. அந்த கேள்விக்கு பதில் வெளியில இருந்து யாராலையும் சொல்ல முடியாது, உனக்குள்ளேயே நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப நீ உனக்குள்ளேயே நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் சொல்ற பதில நீ வச்சுக்கோ, அதை சோதிச்சு பாரு, அதை நோக்கி முயற்சி பண்ணு, இது சரியா இருக்கும்னு நினைச்சு அதனோட ட்ரை பண்ணு அப்படிங்கிறாரு. நம்மளும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கொஞ்சமாச்சு இந்த சாஸ்திரங்கள் சொல்றது, ஞானிகள் சொல்றது, அல்லது பல நல்ல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம மகான்கள் சொன்ன வாழ்க்கை அந்த வழியில வந்து நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து ஒரு அனுபவங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடியே நாம வந்து இது சரியில்லைன்னு நினைச்சோம்னா வேலைக்கே ஆகாது, நம்ம எங்கேயுமே போய் நிக்க மாட்டோம். அதனால வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நாம் பார்க்கக்கூடிய அனைத்தும் மாயை என்பது சத்தியம், ஆன்மா மட்டுமே நித்தியம், பிரம்மம் மட்டுமே நித்தியம். அந்த சத்தியத்தை நீங்க ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு அதை நோக்கி பயணம் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா அதை ஒரு நாள் உணர்வீங்க. இதை என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்துல நானும் உணர்ந்திருக்கிறேன். வசிஷ்டரும் இங்க அதை தான் சொல்றாரு. அதனால அதை நோக்கி நாம என்ன பண்ணணும், பயணம் பண்ணணுங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்லது.